தலைஎம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாரு. தரமாக இருக்குது. அது சேப்பாக்கில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். சேப்பாக்கின் சிங்கம் உள்ளே இறங்கியிருக்கிறார். முதல் பந்தே சேப்பாக்கின் சிங்கம் சிக்ஸரை நோக்கி விரட்டி இருக்காருங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் சந்திச்சிருக்கோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்திங்கன்னா 2010 ஐபிஎல் பார்த்திங்கன்னா ரியல் கிரிக்கெட் 24 விளையாட போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா மீடியம் டிஃபிகல்ட்டியில் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம ஹார்டில் லேண்ட் ரொம்ப நாள் ஆகுதுனால ஸோ மீடியமில் இந்த டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணலாம். ஜஸ்ட் 5 ஓவர் மேட்சாக தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முதல் மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கூட தான் இருக்குது. நம்ம தான் சிஎஸ்கே வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கான டாஸ்க்கான நேரம். ஸோ 2 கேப்டனையும் கூப்பிட்ருக்காங்க அண்ட் பிச் ரிப்போர்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ கேப்டன் எம்எஸ் தோனி, அந்த சைடு யுவராஜ் சிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சேவாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரில, நான் ஒழுங்காக பார்க்கல. அண்ட் ஹெட்ஸ் கேட்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கங்க. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹிஸ் பேட் பெஸ்ட். ஸோ ஆட்டோ கேம் கொடுத்துட்டு அவங்கள சந்திக்கிறேன். அண்ட் ஆட்டோ கேம் கொடுத்ததில் நமக்கு பார்த்தீங்கன்னா 34 ரன் டார்கெட் வந்திருக்கு. மைக்கேல் ஹசியும் கார்த்திக் பட்டேலும் ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. ஸோ தரமான ஓப்பனிங்காக இருக்க போகுது. ஸோ ஜி சிங்னு ஒருத்தர் ஓவர் போட வராரு. கார்த்திக் பட்டேல் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட்ரி பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் போயிருக்குங்க, பவுண்ட்ரிங்க. ஸோ தரமான ஒரு பவுண்ட்ரி. ஸ்டார்டிங்லேயே ஒரு பவுண்ட்ரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் தான். ஸோ ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம், நம்ம சேஸ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஸோ நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு கனெக்ஷன். 6 போகுமா அந்த பந்து? அங்கே யாரும் ஃபீல்டர் இல்லை. ஸோ 6 போய் விழுந்திருக்கு. கார்த்திக் பட்டேலுக்கு பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காரு கார்த்திக் பட்டேல். ஸோ அடுத்த பந்து யக்கராக மாறுகிறது. ஐயோ மிஸ்ஸுங்க, போல்டுங்க, தெரிச்சிட்டு போயிட்டு பந்து. ஸோ கார்த்திக் பட்டேல் டீசெண்டான ஒரு ஸ்கோர், 10 ரன். இந்த லிமிட்டட் ஓவருக்கு 10 ரன்னுங்கிறது ஒரு நல்ல ரன்ஸ் தான். ஸோ அடுத்த யார் வரா? மேத்யூ ஹேடன் அண்ட் மைக்கேல் ஹசி வந்திருக்காரு. மைக்கேல் ஹசி முதல் பந்தை 6 நோக்கி சென்றிருக்கிறது. அந்த பந்து வேற லெவலில் ஒரு ஷாட். அண்ட் அடுத்த பந்து ரொம்ப பேருக்கு மேத்யூ ஹேடனுக்கு மைக்கேல் ஹசிக்கு. ஸோ பவுண்ட்ரிங்க, மைக்கேல் ஹசிக்கு முதல் பந்தே பவுண்ட்ரி. ஓகே, வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ பால் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்த பந்து ஓ மை காட் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. ஓ ஃபீல்டர் அண்ட் ரீட்டர் கையிலே போய் உட்காந்துருக்கு. ஸோ another விக்கெட்ஸ் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அந்த 4க்கு எடுத்தால் ஒரு பெருசாக எதுவும் பண்ணலை, வெறும் 4 ரன் மட்டுமே அடித்து விக்கெட். தலைஎம்எஸ் தோனி பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறாரு. தரமாக இருக்குது. அது சேப்பாக்கில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். சேப்பாக்கின் சிங்கம் உள்ளே இறங்கியிருக்கிறார். முதல் பந்தே சேப்பாக்கின் சிங்கம் 6 நோக்கி விரட்டி இருக்காருங்க. 6 நோக்கி விரட்டி இருக்காருங்க. ஒரு 6 இந்த ஓவரோட ஸ்டார்டிங் அமைது. அண்ட் நெக்ஸ்ட் பால் ஒரு நோ பாலாக ஃப்ரீ ஹிட்டுங்க, பறந்துருக்கு 6 ஃப்ரீ ஹிட்டில். ஸோ இன்னும் ஒரு ரன் அடித்தா நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். ரன் அந்தளவு இல்லை. ஸோ ஈஸி தான், ஒரு ரன் தான் தேவை. ஸோ ஈஸியாகவே இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ ஓகே, ஒரு சிங்கிள் போட்டலாம். ஓகே ரைட், கம்ஃபர்டபுளாக ஒரு சிங்கிள் எடுத்து இந்த மேட்சை நம்ம அதில் ஜெயிச்சிருக்கோம். ஸோ வேறு லெவல் ஒரு வின். ஃபோன் வேறு வருது இந்த நேரத்தில் தான். ஓகே, சென்னை வின் பாய் 8 விக்கெட்ஸ். ஸோ தரமான ஒரு பேட்டிங் தான். ஸோ ஓகே ரைட்டு, அடுத்தடுத்த மேட்சஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச் யார்? நமன் ஓஜான்னு போட்டிருக்கு. ஸோ நமன் ஓஜா இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். ஸ்பின்னிங் நல்லா போட்டிருப்பார் போல்.